இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்களே வந்து எழுதி கொடுத்து ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட்டை வந்து நிறுத்திடுங்க அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். நீங்க வந்து இன்டெஸ்டைனை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி ஃபுட் பைப்பே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லங்ஸுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் போகணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் 1 crore and 55 lakhs செலவாச்சு. பட் நீ காப்பாத்திட்டுனா கூட ஏன் வந்து நீ காப்பாத்தின அப்படின்ட்டு உன் ஹஸ்பண்ட் உன்னையே பார்த்து கேட்பாரு. இப்பெல்லாம் வந்து என்னை ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்த வாய் வந்து என்னை அப்படியே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவன் வந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு வந்திருந்தா காப்பாத்தி வச்சிருந்துருக்கலாம். இவ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சங்காட்டி தான் அவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஆகி போச்சு, எல்லாத்தோட கண்ணும் பட்டு போச்சு அப்படி இப்படின்ட்டு பயங்கரமான பிளேம். எனக்கு வந்து கொடுக்காத பட்டமே இல்லை. 1 hour முன்னாடி ஐசியூல இருந்த ஒரு பொண்ணு வந்து எனக்கு சொன்னாங்க, நீ கடைசியா போய் அவர்கிட்ட நீ சில வார்த்தைகள் பேசு, ஹரிஷ்மிதா மித்ரனை விட உங்களை விட நான் நல்லா பாத்துக்குவேன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்டேன். அவர்னால பேச முடியல, பட் தலைய ஷேக் பண்ணார். ஆமா, கேட்ட 3 கேள்விதான். அதுக்கு எங்க அப்பாட்ட பதில் இல்ல. உங்களோட கடமை என்னன்னா என்னை வந்து கட்டி கொடுக்கற வரைக்கும் தான். என் பிள்ளைகளையும் வந்து உங்ககிட்ட மறுபடியும் ஒரு பேர்டனா கொண்டு வந்து விட மாட்டேன். என் குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க. தலைவி லீட் ஃபவுண்டேஷன் வழங்கும் தலைவி விருதுகள் 2026. மீடியா பார்ட்னர் ரெட் நூல். நைட்டும் பகலும் பாராம உழைப்பேன். இன்னுமே எனக்கு ஃபோன் கால்ஸ் வரும். எதுக்குன்னா என்னை திட்டுறதுக்கு, நீ எப்படி ஆடுற இப்படி ஆடுற அப்படின்ட்டு பயங்கரமா வந்து என்னை பிளேம் பண்றக்கே ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், உனக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு சந்தோஷம் கேக்குதா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்ட உடனே எனக்கு அப்படி ஒரு கத்தி அழுதுட்டு அந்த வீட்டுக்குள்ள. அப்ப என் பொண்ணும் என் பையனும் ஓடி வந்து ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு என் பொண்ணு சொன்னான், நீ வந்து ஏதாச்சும் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட அப்படின்னா எங்க 2 பேர்த்தையும் வந்து சூசைட் பண்ணி எங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம போயிடும். என்னை இந்த நிலைமை நீ விட்டுட்டு போயிடாத, எனக்காக என் மித்ரனுக்காக நீ வாழு, உன்னை விட்டா எங்க 2 பேர்த்துக்கு யாருமே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹரிஷ்மிதா வந்து என்னை ஹக் பண்ணி அழுதான். அந்த டைம்ல இருந்து நான் வந்து யாரோட பேச்சுக்கும் வந்து இடம் கொடுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் நோ நோ நோன்னு சொல்ல நிறைய பர்சன்ஸை வந்து என்னோட கான்டாக்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணினேன். இதுதான் என்னோட லைஃப், இதுதான் என்னோட ரூல் அப்படின்ட்டு வாழ ஆரம்பிச்சேன். மேம் சொன்ன மாதிரி வந்து இதுதான் லைஃப், இதுதான் ரூல் அப்படின்ட்டு வந்து இந்த காலத்து பொண்ணுங்க வாழ்றாங்க அப்படின்னாங்க. வேற வழி இல்லை, சமுதாயம் நம்மளை வந்து அப்படி தள்ளிடுது. ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான், ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த சமுதாயத்தை மீறி, அந்த சடங்குகள் சம்பிரதாயத்தை மீறி வந்து நம்ம வாழ முடியும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் எங்க வீட்டுக்காரு வந்து என் பிள்ளைகளை எப்படி வச்சுக்கிட்டாரோ அதை விட 10 மடங்கு ஜாஸ்தியா சந்தோஷமா என்னோட ஏர்னிங்ல என் பிள்ளைகளை நான் வச்சிருக்கேன். அதை வந்து என்னை பார்க்கும் போது எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, திமிரு பிடிச்சுவ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து தன்மானம் அப்படின்னு தான் நான் பேர் வைக்கிறேன். ஸோ மற்றவங்க வந்து எந்த பேர் வச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த தன்மானத்தோட இந்த விருது பெற்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்ச எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு காட்டின பாதை அவங்கதான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வழியை வந்து காட்டியிருக்காங்க. இதுதான் உன்னோட வழி, இதை நோக்கி நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பொண்ணுமே வந்து தாய் கிழவி படத்துல சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு சின்ன சின்ன தொழிலை வந்து கத்து வச்சுக்கிறது வந்து தப்பே இல்லை. நம்மளோட சுய மரியாதைக்காக நாம கொஞ்சம் வருமானத்தை ஏர்ன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் பதட்டமா பேசுறேன். ஏன்னா என்னோட பெரியப்பா இறந்துட்டாங்க, இப்பதான் நியூஸ் வந்தது. ஸோ அதனாலதான் பிரபு சார்கிட்ட சொல்லிட்டு 5 minutes மட்டும் பேசிட்டு நான் கிளம்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அந்த கடைசி சடங்கு செய்யறதுக்கு வரணும் அப்படிங்கிறக்காங்க. ஸோ அதனால நான் வந்து கிளம்ப வேண்டியதா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்காக ஒரு 10 minutes நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். பேசின 3 பேருமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சாதிச்சு காட்டணும் அப்படின்ற வெறியோட ஓடுற பெண்மணிகள். அவங்க முன்னாடி நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு லேர்ன் பண்ணிக்கிறது நமக்கு பெரிய கிரெடிட். ஸோ அகெயின் ஒரு தடவை மேமுக்கு நம்ம பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ மேம். உங்களோட 2 அசெட்ஸ் 2 பேர் இருக்காங்க மேம். உங்களோட 2 அசெட்ஸ்
சொத்துக்கள் ஹஷ்மிதாவும் மித்துக்குட்டியும். ஸோ பொக்கிஷங்கள் ட்ரெஷரர்ஸ் அவங்கெல்லாம். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காத பொக்கிஷம் இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. ரொம்ப நாள் ஆசை தெரியுமா, இந்த பன் போட்டிருக்கல பாப்பா சிரிப்பா. இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலா மித்ரனோட காது குத்துக்கு இந்த மாதிரி தான் வந்து காஸ்டியூம் போடணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் மைண்ட்ல இருக்கு. என் பொண்ணு கூட தெரியாது. இது எனக்கு தோணிட்டே இருக்கும் பல வருஷமா. எனக்கு அது ஒரு கனவு. ஓகே, எனக்கு பிரபு சார் வந்து இந்த தலைவியோட எங்க சார் அந்த போட்டோ, தலைவியோட பிக்சர் அனுப்பின உடனே அடே யூனிவர்ஸ் நமக்கே வந்து காட்டியிருக்கு பாரு, இது இல்ல சார் தலைவியோட போட்டோ அப்படின்ட்டு நான் வந்து பியூட்டிஷியன் கிட்ட சொல்லி எனக்கு இதே மாதிரிதான் வேணும் அப்படின்னா. அந்த அளவுக்கு நான் அழகா இல்ல, பட் இருந்தாலும் வந்து என்னோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு, அவ்வளவுதான். சோ யூனிவர்ஸ் கிட்ட எது கேட்டாலுமே கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து தீர்க்கமா நம்புங்க. இது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் வந்து இந்த 1 இயர்ல எனக்கு கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லலாம். மேம் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி என்னை ஒரு கட்டத்துல வந்து என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, பண்ணிட்டாங்க. இது எல்லாமே எனக்கும் தான் நடந்தது. நீ அதாவது மிஞ்சி போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. 2வது நாளே வந்து இது என்ன மிஞ்சி போட்டுட்டு சுத்துறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா வந்து சொன்னாரு, மிஞ்சி கழட்டுனா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது. என் புள்ள இப்படித்தான் இருக்கணும், நீ உன்னை வந்து கேள்வி கேட்கறக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கழட்டின மிஞ்சியை போட வச்சாரு. அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே என் பிள்ளைக்கு பண்ணக்கூடாது, அவ மேல கை வச்சீங்கன்னா நல்லா இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிதான் என்னை வந்து எங்க மாமியார் வீட்டுக்கே என்னை வந்து அனுப்பி வச்சாரு. சோ இந்த அளவுக்கு வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் எங்க அப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர்னால இன்னைக்கு வர முடியல, ஏன்னா தவன் இப்ப இறந்தது வந்து அப்பாவோட அண்ணா. சோ அதனால அவர் வந்து வர முடியல. பட் என்ன ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஆண் கண்டிப்பா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து முழுக்க முழுக்க என்னோட அப்பா அப்படின்ட்டு திமிராவே நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் டைம் வந்து என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸா நான் பேசிட்டு போறேன் சார். ரொம்ப இப்போ டைம் இல்லைங்கிறங்காட்டி இப்படி பேச வேண்டியதாயிடுச்சு. பிரபு சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அவங்க ஒய்ஃப் என்னோட ரொம்ப பெரிய ஃபாலோவர், அவங்க சொல்லிதான் வந்து அவருக்கு தெரிய வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச். அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்ப நான் டவுன் ஆனாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல என்னை தூக்கி தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய நன்றி. ஸோ இந்த தலைவி அவார்டு வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற மக்கள் மாதிரி சொல்ல திமிரோட அந்த தலைவி அவார்டை வந்து வாங்கிட்டு நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். ராணி மகாராணி போலவா என் தங்கமே தங்கமே, ஊருக்கெல்லாம் ராணி போலவா. அடியே அழகே உன்னால சுத்துது பூமியே சிரிக்கும் சிலே, நீ ஓடிவா நடக்கும் நிலவே என் கண்ணுல நான் கண்ட சாமியே வெளிச்சோம் தரவே, நீ ஓடி ஆடி வாடி வாடி ராணி மகாராணி போலவா என் தங்கமே தங்கமே, ஊருக்கெல்லாம் ராணி போலவா.